நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த ரவுண்ட்ல உங்க வீட்ல அதாவது உங்ககிட்ட இருந்து நாங்க என்ன எதிர்பார்க்கலாம்? தயிர் சாதம். தயிர் சாதம். திக்கத்தி காத்து தசமாரி வீசு சித்ராம்மாட்ட பிளஸிங் பண்ண போய்க்குள்ள அவ ஒரு குக்கி ஒன்று வாய்க்குள்ள வச்சு விட்ட ஒரு பிஸ்கட் உண்டு. அதை பத்திரமா ஒரு ரேப்பில் சுற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ரேப் பண்ணி அந்த ஷோ கேஸுக்குள்ள சித்ராம்மா குக்கி என்று எழுதி அதை ஷோ கேஸுக்குள்ள வச்சிருக்கிற அவட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தோடையும். Welcome to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Yes! இன்னைக்கு ஃப்ரைடே ஜட்ஜ்மெண்ட் டே அண்ட் இந்த வாரம் முழுக்க நம்ம ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா மெல்லிசை பாடல்கள் வித் சிங்கிங் வயலின் கல்யாண் சாரோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரவுண்ட் 2 வந்து ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. நம்ம பசங்க எல்லாருமே வந்து 90ஸ்க்கு அப்புறம் வந்த மெலடி சாங்ஸை ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இனியோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக யார் வராங்க இந்த ரவுண்ட் 2 பர்ஃபார்மன்ஸில்? சங்கீதம் ஒரு பக்கம், சாப்பாடு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செவனேன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் இப்போ நம்ம வந்து வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் பரத். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன், அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களில் உள்ளால் சத்தம், அடி மௌனத்தில் உள்ளால் யுத்தம், இது தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். பெண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம்தான், ரொம்ப பக்கம் பக்கம்தான், பார்த்தால் ரெண்டும் வேறுதான். பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், உண்டால் ரெண்டும் வேறுதான், உண்டால் ரெண்டும் வேறுதான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன்.
தங்கம் பூசி தோல் செய்தானோ உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ காதல் கண்ணே உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் பூக்களின் உன்னால் சத்தம் அடி மௌனத்தின் உன்னால் யுத்தம் இதை தாங்குமா என் நெஞ்சம் இதை தாங்குமா என் நெஞ்சம் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் பரத் கண்ணா நான் ஒன்று தான் சொல்லணும் உனக்கு கண்ணா அது பாரு யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஏன்னா நீ ஃப்ரீயாக ரொம்ப நல்லா பாடக்கூடிய குழந்தை நல்ல புத்திசாலித்தனம் நல்ல எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உன்னை பார்க்க அப்படி கஷ்டப்படுறது தெரியறது இல்லை நிஜமா பிகாஸ் ஐ கேன் சி ஈவன் நவ் யுவர் காஃபிங் அந்த வீஸ்னால ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஓவர் லைக் ஒரு மிரக்கல் நடந்து உனக்கு உடனே சரியாக போகணும்னு நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் காட் பிளஸ் யூ பரத் நல்ல சாங் செலெக்ஷன் நல்லா பாடிருக்கீங்க நான் எனக்கு என்ன இந்த ஹெல்த் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பாடினதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் நிறைய நல்லா பாடுறதுக்குள்ளான திறமை நிறைய இருக்குது பரத்துக்கிட்ட அது எங்களுக்கு மிஸ் பண்ண ஒரு இஷ்டம் இல்லை எல்லாமே நிறைய இடத்துல ரொம்ப அழகாக பாடினீங்க ஆனால் அந்த மூச்சு பத்தலைங்கிறது நமக்கு தெரியுது பாடுறப்போ அது கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்தா தான் முடியும் வேறு வழி இல்லை நமக்கு ஆல் தி பெஸ்ட் பரத் தம்பி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கான் நல்லா சாப்பிட்றான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் ஆனால் நீங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கண்டெஸ்டன்ட் எதனால உனக்கு இவ்வளோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது அப்பா ஆல்சோ இஸ் டாக்டர் ஸோ அப்பா கிட்டே கேட்கலாம் அப்பா என்ன பிரச்சனை ஆக்சுவலி என்ன பிரச்சனை பரத்துக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த மாதிரி വന്നത് ഇപ്പോൾ ഈ പാസ്റ്റ് 2 months ഇല്ലായിരുന്നു പക്ഷേ ഇപ്പോഴ് ഒരു 4-5 days ஆகிட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்குது இப்போ இன்ஹேலருக்கு போட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சின்ன பசங்க நீங்கள் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை லைட்டாக ஒன்று கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எனக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நீ இன்றைக்கி நினைக்க ஆரம்பிச்ச அப்படின்னா இன்னிலேருந்து அந்த பிரச்சனைலாம் போயிடும் போயிடுச்சு அங்கே பாரு போயிடுச்சு அவ்வளோதான் ஓகே ஆல் தி பெஸ்ட் பை பாய் ஓகே ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெரர் பார்ட்டி தான் வந்து நம்ம கூப்பிட போகிறோம் ஓகே ஸோ அந்த டெரர் பார்ட்டிக்கிட்ட நீ கொஞ்சம் ஓவராக வச்சிக்கினா நீ எரர் பார்ட்டி ஆகிடுவேன் ஓகேவா ஸோ அந்த பார்ட்டி நம்ம கூப்பிடலாமா கண்டிப்பாக கூப்பிடலாம் ஓகே லெட்ஸ் வெல்கம் த பாண்டிச்சேரி பொண்ணு அனுஷ்யா
விட்டு பூராலே பொட்ட புள்ள ஊற விட்டு பாசம் நீ சொன்ன நேசம் கடைசியில் ஓமை ஓமை பேசிய பாசையடி திக்கத்தி காத்து திசை மாறி வீசு ஒன்னான மேகம் ஓடுதடி ஓடுதடி உசுருள்ள நாத்து ஒன்று வாடுதடி வாடுதடி கடைசியில் சாமிக்கு நீந்தது சாந்திக்கு ஆனதடி போராலே ஒன்று தாய் புல புலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு பூராலே போட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி பூவா ஊமத்தம் பூவா கருத்தம்மா எந்த பூவுமா அஞ்சாறு சீமே உள்ளூரில் ஏங்க புதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளி ஒன்று தாய் போல போலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராலே பொட்ட புள்ள ஊற விட்டு அனுஷ்யா, எஸ் மேம். இந்த பாட்டு வந்து சுவர்ணலதா அவங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த பாடல். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பாடியிருப்பேங்க இந்த பாட்டு. அவங்க அனுஷ்யாவும் உனக்கு நல்ல ஃபீல் கொடுத்து பாடினீங்க. எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்ருதி அங்கங்கே போச்சு, அது இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஷன் அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருந்த சின்ன ஒரு குழந்தை வாயிலிருந்து உள்ள எக்ஸ்ப்ரெஷன் கேட்குறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அந்த தரரரா போற அது சஸ்டெயின் 2 பார் கம்மியாக பாடினீங்க. அந்த இடம் ட்ரை பண்ணுறீங்களா ஒரு தடவை? லாஸ்ட் சரணம் முடிச்சு பல்லவி ஏறுற இடம். கடைசியில் சாமிக்கு நீந்தது சாதிக்கு ஆனதடி போராலே ஜாஸ்தி ஆயிடுச்சு. வானத்திலிருந்து என்ன வர போறது? சாக்லேட் ஷாவா? Thank you. போராலே பொண்ணு தாய் போல போல வென்று கண்ணீர் தண்ணீரும் ஜோரம் தந்த மண்ண விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராலே பொட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி பூ. Congratulations அனுஷ்யா. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து சாக்லேட் ஷவர் வாங்கல. நான் செகண்ட் ரவுண்டில் ஜட்ஜஸ் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக சமத்தாக மைண்டில் வச்சுக்கிட்டு சூப்பராக பாடி சாக்லேட் ஷவர் வாங்கிட்டீங்க. ஓகேவா? இப்போ ஓகேவா? சரி, நாளுக்கு நாள் வந்து பார்த்தா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கம்மியாகாமல் அப்படியே ஏற்றிக்கினே போயிட்டே இருக்கணும். ஓகே ஓகே
நம்ம அனுஷாக்கு எல்லாம் ஜோர உதர கை தட்டுங்க. அமைதியான பொண்ணு இல்லையா, அமைதியாக அமுச்சு வச்சிரும். போயிட்டோமா? ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டுகள்லாம் தாண்டி ஒரு நாள் இந்த பிரம்மாண்டமான மேடையில் ஒரு ஃபைனல்ஸ் நடக்கும். அதில் ஒரு குழந்தைக்கு மட்டுமே ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படின்ற பிரம்மாண்டமான டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Powered by Energy Karam Gold winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். Thank you கல்யாண் சார். அடுத்ததா வந்து பாடப்போற contestant அங்க உட்கார்ந்து பண்றாரே, அப்படிப்பட்ட ஒரு வாளான ஒரு contestant தான் வந்து அடுத்ததா பாட போறாங்க. So let's give it up for Arjun. நான் இங்கே பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து அரறிராரோ. நான் இங்கே பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து
அர்ஜுன், தாசண்ணா பாடின ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. தேங்க்யூ. நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். ஸ்ருதி மட்டும் கொஞ்சம் அங்கங்கே கவனமாக பாடணும். அதே மாதிரி வாய்ஸும் கொஞ்சம் நல்லா பாதுகாக்கணும். கொஞ்சம் அங்கங்கே கரகரன்னு வந்துட்டு இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மீதி எல்லாமே எக்ஸ்பிரஷன் எல்லாமே இருக்கு அர்ஜுனுக்கு. நல்லாவே பாடு. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா பாடினப்பா. இட் இஸ் வெரி நைஸ். எகெயின் ஐ லைக் த வே யூ எல்லாரோடையும் பார்த்து அது தெரிஞ்சு நான் அவர் சோலோ சார் வாசிக்கும்போது அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான். ஐ வாஸ் லைக் ரியலி அமேஸ்ட். உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரொம்ப அழகாக ரசித்தேன் நீ. அதை நானும் ரசிச்சுட்டு இருந்தேன். அவர் அழகாக வாசித்தார், நோ டவுட். எனிவே நல்லா இருந்தது. உன் வாய்ஸை நீ நிச்சயமாக பார்த்துக்கணும். நீ ஆட்டிடியூட் எவ்ரி திங் இஸ் குட். ஆல் தி பெஸ்ட். ஸோ கழுத்தில் துப்பாக்கியோட தான் இப்போ நீ சுற்றிட்டு இருக்க ஏரியாவில். சரி, போய் பால் குடிச்சிட்டு ஹோம் ஒர்க் எழுதி படுத்து தூங்குப்போ. இப்போ பத்திரமா பொறுமையாக நடந்துப்போ. ஸோ நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல் முதல் ரன்னர் அப்பா வரக்கூடிய குழந்தைக்கு விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு. நம்ம பசங்க எல்லாருமே இந்த ரவுண்ட் 2ல 90ஸ்க்கு அப்புறம் வந்த மெலடி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா வந்து பாட போற கண்டஸ்டன்ட்டை பத்தி அடுத்ததா வந்து பார்த்தோன்னா நீங்க தான் பாட போறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சரிகமாப்பா தனியா ஒரு பிள்ளை பாடிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து உங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கன்சிக்யூட்டிவா வந்து நிறைய சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்காங்க. So let's give it up for ஹரிப்ரியா. சிரிப்பொலியே நீலவானமே ஒரு தரியில்லாமல் நீரினுள்ள மழையனும் சேலை நீந்ததே இந்த நீரின் பாலம் வானம் மண்ணை இணைக்கிறதே இயற்கை அழகே ரம்ஜம் வானம்
ஹரிப்ரியா, என் அருமை தம்பி சரத்தோடு பாட்டுது. ரொம்ப ஞானஸ்தன், சொல்லாமல் இருக்க முடியல. இந்த மாதிரி எல்லாம் கம்போஸ் பண்ணுறது வேறு யாரார முடியும்னு அப்பப்போ நினச்சி பார்ப்பேன். சரத்துக்கு ஒரு பெரிய ஹாய். ரொம்ப நல்ல சாங் செலக்ட் பண்ணதுக்கு ஹரிஜி பாடினது அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, 2 காம்பினேஷன் அப்படி அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட். தேங்க்யூ மேம். நான் ஒரு குழந்தை பாடுற மாதிரியே எனக்கு தெரியல, ரொம்ப மெச்சுவர்டாக யாரோ பாடின மாதிரி இருந்தது. காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட். மழையே மழையனா வேற என்ன மழை வரணும் இப்போ? சாக்லேட் மழையே மழையே நீரின் திரையே வானம் தெளிக்கும் கவிதை துளியே. வாவ் ஹரிப்ரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அக்கா. உங்களோட சாக்லேட் ஹேம்பர் ரவுண்ட் 1லயும் நீங்க வந்து சாக்லேட் ஷவர் வாங்குனீங்க, ரவுண்ட் 2லயும் நீங்க வந்து சாக்லேட் ஷவர் வாங்குனீங்க, which means டாப் 12க்கு போக போற 2வது கண்டெஸ்டன்ட் ஹரிப்ரியா. ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா போன சீசனில் வந்து டாப் 13ல் தான் நான் வந்து எலிமினேட் ஆனேன். ஸோ இப்போ வந்து நான் டைரெக்டாக 12 போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் நான் கொடுத்துருக்கேன். எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் அனந்த் சார், அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா அங்கிள், அப்புறம் கல்யாண் அங்கிள். அவங்க தான் என்னோட பாட்டுக்கு இன்னும் ஒரு அழகு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ரவுண்டில் உங்கள் வீட்டில், அதாவது உங்ககிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இதை விட டபுள் பெர்ஃபார்மன்ஸ். ஆடா அதையாம்மா கேட்டா. சாப்பிட்றதுக்கு என்ன எதிர்பார்க்கலாம்? தயிர் சாதம். தயிர் சாதம். தயிர் சாதம் ரொம்ப நல்லா செய்வீங்களா? நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு 2-3 டிஷ். ஓகே, நான் இப்போ ஷோலாம் பண்றேன் இல்லையா, ஸோ நான் கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன். அதனால தான் சொல்றேன், நீங்க அந்த ஷோல உங்க இதெல்லாம் கதையெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதனால சமைக்கிறத பத்தி நீங்க பேசாதீங்க. ஹலோ, ஐ எம் a kitchen superstar, I am chef of the week, don't talk to me. அத கழுவி ஊத்துனாங்களே அந்த பாத்திரத்தை. நீ கிளம்புமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சமத்திட்டு போல ஆகாப்பா. தாமு சார் அந்த தோசத்தை Let's give it up for Anal Akash. சுரேஷ் சார் வரவே இல்லையா அடுத்த ஷூட்டுக்கு? உன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே. இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். காற்று வீசும் வெயில் காயும் காயும், அதில் மாற்றம் ஏதுமில்லையே. வாழும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும், அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும். வானில் நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும்.
அதோ போகின்றது காணல் மேகம், மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம், இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம், எந்தன் பூவிதழ் சருகுதே. இந்த வாழ்க்கையே சீதனம், அது ஜீவனே போவதே. நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே. இந்த கைகள் மட்டும் உன்னை தேடும். காற்று வீசும் வெயில் காயும் காயும், அதில் மாற்றம் ஏதுமில்லையே. வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும், அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில். நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். அனல், மேம் இது கூட அதே மாதிரி ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பாடல், ஏஆர் ரஹ்மான் சாரோட காம்போசிஷன், அதுவும் ஹரிஜி அவ்வளோ அழகாக பாடின ஒரு பாடல். நல்லாவே பாடியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். பூவனம் எப்படி பாடுறீங்க? பூவனம். இந்த பூமியே பூவனம், அது என்னங்க ஸ்லிப் ஆகுது? பூவனம் தா தாரரா. பூவனம். அது ஒரு grip இல்லாமல் போகுது அனல். அது கொஞ்சம் கண்ட்ரோலில் வரட்டும். அப்புறம் நம்மை வாழச் சொல்லும். வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும், அந்த அப்படியா அது? நம்மை வாழ்த்தார தார வா மரிசனே. அதேதான். அதே மாதிரி எனக்கு சரணத்தில் டெம்போ போகுமோன்னு நீங்கள் சமம் விட்டுடுவீங்களோன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் நல்லா மேனேஜ் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனல், இன்று சொல்கிறீங்கல்ல, தட் நோட் ஒரு நல்ல பேஸ் நோட்டை வந்து டச் பண்ணிட்டு வருது. அந்த பேஸ் நோட் வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் அனல். உங்களோட எதிர்காலத்தோட வாய்ஸ் அந்த மாதிரி வந்தானா பிச்சுண்டு போகும் உங்களோட கரியா. மொத்தமாக எல்லா பசங்களும் பாடி முடிச்சாச்சு உங்களோட சேர்த்து. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜட்ஜஸ் டிசைட் பண்ணுவாங்க யாரெல்லாம் டாப் 12க்கு போகிறாங்க அப்படின்றத. ஸோ நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே, அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு தேங்க் கல்யாண் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். நீங்கள் இந்த மெலடி ரவுண்டுக்கு வந்து நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே செட்டில் எவ்வளோ லைட்ஸ் இருக்கோ அதோட அதிகமான லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வந்தது. அண்ட் ஜோரா நம்ம இவங்களுக்காக கை தட்டலாம். இதுக்கு மேலே நான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இதோட நாங்கள் வந்து உங்களை விட மாட்டோம். எங்களுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பீஸ் வாசிச்சு காமிக்கணும்.
தேங்க்யூ கல்யாண் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுக்க வந்து நம்ம வந்து ரொம்ப அழகான மெலடி சாங்ஸ் எல்லாமே கேட்டோம். அண்ட் பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடினாங்க. அண்ட் டாப் 10க்கு போக போகிறாங்க அப்படின்னும் போது காம்படிஷன் இன்னும் அதிகம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ஜட்ஜஸ்க்கும் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். எந்த பசங்களை செலக்ட் பண்ணுறது, யாரை விடுறது அப்படின்ற ஒரு 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 கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்றத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. யார் இங்கே இருக்க போகிறாங்க, யார் டேஞ்சர் ஜோனுக்கு போக போகிறாங்க, யார் நம்மளோட ஜேர்னியில் கண்டினியூ பண்ண போகிறாங்க. All of you here are winners. Yes? Okay? என்னதான் இருந்தாலும் காம்படிஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 சூப்பரான ஜாலியான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், யங் ஒன் ஆஃப் த வீக், யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். யார் ரொம்ப சூப்பராக பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த யங் ஒன் ஆஃப் த வீக் யார் அப்படின்றத ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெஸ்ட் யங் ஒன் ஆஃப் த வீக் இந்த தடவை எல்லாருக்குமே தெரிஞ்ச வளர எப்பவுமே ரொம்ப நல்லா பாடுற ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஹரிப்ரியா. Congratulations ஹரிப்ரியா. Young ones from the house of NAC Jewelers வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு gift voucher நம்ம ஹரிப்ரியாக்கு. அடுத்த ஒரு எக்ஸைட்டிங்கான gift காத்துட்டு இருக்கு. அதுதான் the exciting performance of the week. ஸோ நடுவர்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க and அவங்களுக்கு கிடைக்க போது சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 40,000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. எங்க 3 பேரோட கன்சென்சஸோட இந்த வாரத்தோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் பெர்ஃபார்மர் யாரு? பரத். வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பரத். The most exciting performer. சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 40,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு gift voucher. இந்த வவுச்சர் நீங்க சென்னையில் இருக்கிற எந்த ஒரு ரீட்டைல் அவுட்லெட்லையும் ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ 2 சூப்பரான விஷயங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம பசங்க எல்லாருக்குமே வந்து பயங்கர ஒரு டென்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பசங்களில் யார் 2 ரவுண்ட்லேயுமே சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு டாப் 12க்கு டைரக்ட் செலக்ட் ஆயிட்டீங்க. மீதி இருக்கக்கூடிய பசங்கள் தான் வந்து இப்போ டெஸ்டிங் டைம். நம்ம ஜட்ஜஸ் தான் வந்து இவங்களோட ஃபியூச்சர் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணி சொல்ல போகிறாங்க. ஸோ ஓவர் டு தி ஜட்ஜஸ். இன்னைக்கு காம்படிஷனில் நாங்கள் 3 பேரும் போட்ட மார்க்ஸில் லோவஸ்ட் மார்க்ஸ் வந்திருக்கிற 3 பேர் தான் டேஞ்சர் ஜோனில் வருவாங்க. ஓகே. அர்ஜுன், ராபின், ஜெசிகா. ஆனந்த் சார், நீங்கள் உங்களோட பவரை யூஸ் பண்ண போகிறீங்களா? எஸ், இன்னைக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் தட் இஸ் ராபின். நீ ரொம்ப டேலண்டட்பா, ஆனால் தொடர்ந்து சொல்லி 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 அதே மிஸ்டேக்ஸ் நீ பண்ணிட்டு வர. இன்னைக்கு 2ஆம் பாட்டில் அது ரொம்ப அதிகமாக எடுத்துடும். ஸோ லெட் திஸ் ஷாக் ஒர்க் ஃபார் யூ அண்ட் ஐ ஹவ் சேவ்ட் யூ டுடே. ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஆனந்த்ஜி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராபின். மேம், ரிசல்ட்ஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம். முதல்ல ஜெசிகா அம்மா. ஒருவேளை இந்த வாரம் வந்து ஜெசிகா கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்றது டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜெசிகா வந்து இந்த இடத்துலையே வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம்னா அது எந்த விஷயம் சொல்லுவீங்க? ரொம்ப மிஸ் பண்ண போகிறது ஜட்ஜஸ், ஸ்பெஷலி சித்ராமாண்டு அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த நேரத்தில் நான் இதை எல்லாரோடையும் ஷேர் பண்ண விரும்பிக்கொள்கிறேன். சித்ராமாட்ட பிளஸ்ஸிங் பண்ண போய்க்குள்ள அவள் ஒரு குக்கி ஒன்று வாய்க்கில் வச்சு விட்ட ஒரு பிஸ்கட் உண்டு. அதை பத்திரமா ஒரு ரேப்பில் சுற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ரேப் பண்ணி அந்த ஷோ கேஸுக்குள்ளே சித்ராமா குக்கி அண்டு எழுதி அதை ஷோ கேஸுக்குள்ளே வச்சுருக்குற அவட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தோடையும். அவ்வளோத்துக்கு சித்ராமா நான் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதான் ஒன்று அவன் மிஸ் பண்ண போகிறான். இந்த தடவை அவளோட சாங் செலெக்ஷன் பிள்ளையாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்படி கிடைச்சா அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜெசிகா, எஸ், டோன்ட் வரி.
ஓகே, அர்ஜுனோட அம்மா அப்பா. அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நிறைய தடவை டேஞ்சர் ஜோன் வந்திருக்காரு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் 2 வாரத்தில் இருக்குது. அண்ட் சூப்பர் சிங்கர் ரசிகர்களுக்கும் சரி, அண்ட் சூப்பர் சிங்கர் இருக்கிறவங்களுக்கும் சரி, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே டாப் 10 அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அர்ஜுன் கிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? எங்களுக்கு மியூசிக் இது தெரியாது, பட் இந்த வேர்ல்டுக்குள்ளே அவன் வந்திருக்கான். பட் நாங்கள்லாம் காதில் கேட்டிருக்கோம், கண்ணில் கூட பார்த்ததில்ல. இந்த டிவி, தட் இஸ் விஜய் டிவி மூலிமா தான் உங்களை எல்லாம் பார்க்குறோம். அந்த பிளெஸ்ஸிங் ஒண்டி இருந்ததுன்னா போதும், அவன் மேலே நல்லா வளருவான். அது போதும் எனக்கு. தேங்க்யூ சார். ஓகே சார், ஜெசிகா அண்ட் அர்ஜுன் இவங்க 2 பேர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய முடிவுக்காக. ஸோ இன்னைக்கு இந்த பயணத்துலேருந்து ஓய்வு பெற போகிற அந்த கண்டஸ்டன்ட் யார் மேம்? இன்னைக்கு ஓய்வெடுக்கிறது அர்ஜுன் குட்டி. அர்ஜுன், யூ வெரி வெரி யங். நீங்கள் உங்களுக்கு எங்களோட எல்லாருடைய பிளெஸிங்ஸ், பெஸ்ட் விஷஸ் எப்போவும் உண்டு, ஆல்வேஸ். நிறைய கற்றுக்கணும் கண்ணா. ஓகே. அண்ட் ஜெசிகா, வெல், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ கோ ஆன் டு டாப் 12. அங்க பாத்தியா, ஹரிப்ரியா அக்கா, ஸ்ரீஷா அக்கா, அனில் ஆகாஷ், இவங்க 3 பேருமே வந்துட்டு முன்னாடியே வந்திருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கருக்கு, புரியுதா? அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியல அப்படின்றதுனால திரும்ப வந்து இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்றதுக்கு நிறைய இருக்கு இன்னும் டைம். ஓகே. ஸோ உனக்கு வந்து 3 ஜட்ஜஸுமே சேர்ந்து இந்த சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 20,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வவுச்சர் தர போகிறாங்க. ஓகேவா? வாங்கிக்கலாமா? ஓகே.